ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்றைக்கி ஒரு குட்டி கதை. நம்ம பரமாத்மா குருவும் 5 சீடர்களும். 5 சீடர்கள் யாருன்னா முட்டாள், மட்டி, மடையன், பேயன், மூடன். 5 பேரும் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. நம்ம குருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவருக்கு ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாகிடுறாரு, அதனால் ஒரு ஹார்ஸ் வாங்குவோம் டக் டக்குன்னு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சொல்லிட்டு வாங்க நம்ம குருட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு போய் பரமாத்மா குருட்ட போய், குருவே நாங்கள் உங்களுக்கு ஒரு குதிரை வாங்கலாம்னு நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னு. இல்லை வேண்டாப்பா, அது 100 பொற்காசுகள், ரொம்ப காஸ்ட்லி குதிரைலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். உடனே இந்த சீடர்கள்லாம் அதெல்லாம் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் குருவே, உங்களுக்கு கண்டிப்பாக தேவை குருவே அப்படின்ட்டு. சரின்னு ஓகேன்ட்டார். கொஞ்ச நாள் போகுது. திடீர்னு ஒரு நாள் ஆணுச்சுன்னா அவங்க மடத்தில் இருக்க பசுமாட்டை காணும். பசுமாடு, ஏன்னா ஆசிரமம் மடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி, மாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஏன்னா பால் மில்க்குக்காக வச்சுருப்பாங்க. அப்போ காலையில் மாடை மேய்ச்சல் கூட்டுருவாங்க. மேய்ச்சலுக்கு வேணால் வெளியே போய் அந்த பச்சை புல், பசும்புல்லெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாடு நல்லா சாப்பிட்டா தான் நிறைய பால் கொடுக்கும். அதனால் அப்படி ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன பசுமாட்டை காணும். உடனே குருவே மாடை காணோம், பசுமாட்டை காணோம் அப்படின்னு. போங்க எல்லோரும் போய் தேடுங்க, எல்லா இடம் போய் தேடுங்கன்னு குரு அனுப்பிவிட்றார். உடனே 5 சீடர்களும் போய் தேடுறாங்க. பார்த்தா பசுமாட்டை காணோம். உடனே அதில் 4 சீடர்கள் தான் வராங்க, ஒரு சீடரை காணோம். யார்? இந்த முட்டாள்ற சீடனை காணோம். உடனே குருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. பசுமாடு போனாலும் போட்டோம், இந்த சீடனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். அப்போ ஒரு 2 days கழித்து வர்றார் அந்த சீடன். யார்? அந்த முட்டாள்ற சீடன் வர்றார். என்னப்பா எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறார். இல்லை குருவே, நான் சுற்றி எல்லா கிராமமும் தேடினேன், கடைசியில் காடு, மலை அந்த சைட்லாம் போய் தேடிட்டே போனேன், அதுதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்றார். அதிசயமா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 சீடர்கள் எல்லாரும் ஆவலாக கேட்குறாங்க, என்ன அதிசயம் அப்படின்னு. இல்லை, நான் அப்படி போயிட்டுருந்தேன்னா, போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குட்டி குட்டி குதிரையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கழுதை. அந்த மலைக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் கழுதை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பூசணி தோட்டத்தில், பூசணிக்காய், பெரிய பெரிய பூசணிக்காய், அம்மா மாதிரி சாம்பாருக்கெலாம் வாங்குவாங்க, பெருசாக குண்டாக இருக்கும்ல, அது பூசணிக்காய் தோட்டத்தில் நிறைய இருக்கும். அது பக்கத்தில் கழுதை மேய்ஞ்சிட்ருக்கு. இவர் என்ன பண்ணிட்டார் சீடர், அதுக்கு பார்த்தா குதிரை மாதிரி தெரிஞ்சிருக்கு, குட்டி குதிரை. அதனால் குருவே நான் அங்கே போய் பார்த்தேன். அங்கே காவக்கார்ட்ட கேட்டேன், எனக்கு இந்த குதிரை வேணும், இந்த குதிரை தான் எங்கள் குருக்கு தேவைப்படுது, குட்டி குதிரையாக இருக்குது அப்படின்னோடனே, காவக்கார் குதிரையா என்னது அப்படின்னு பார்க்குறாரு. கழுதை. அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இப்படி ஒரு முட்டாளாக இருக்கானே இவன் அப்படின்னு அந்த காவக்காருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. சரி, நான் குதிரைலாம் கொடுக்குற மாதிரி இல்லை, அங்கே பாரு குதிரை முட்டை இருக்குது பார்த்தியா, என்னது பூசணிக்காய் தோட்டத்தில் பூசணிக்காய் விளைஞ்சிருக்குல்ல, அதை பார்த்து அங்கே பார்த்தியா குதிரை முட்டை இருக்குது, உனக்கு முட்டை வேணால் நீங்கள் வாங்கிட்டு போ அப்படின்றார். ஒரு குதிரை முட்டை 5 பொற்காசுகள், நீ வாங்கிட்டு போ அப்படின்னா. ரொம்ப இது நல்ல ஐடியாவாக இருக்குது, சரி நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிவிட்டு இங்கே வந்தேன் குருவே, அதான் லேட் ஆயிடுச்சுன்றார். ஒன்றுமே குருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ 5 பொற்காசுக்கு ஒரு குதிரை முட்டை கிடைக்கிது. அப்புறம் இந்த குதிரை முட்டையை வாங்கிட்டு நம்ம அடக்காத்து அதுலேருந்து குதிரை குட்டி வரும் அப்படின்னு நினச்சிட்டு சீடர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவங்க போய் குதிரை முட்டை வாங்கிட்டு வந்தோடனே எல்லோரும் இந்த முட்டையை அடக்காக்கணும், அப்போ தான் குதிரை குட்டி வரும் அப்படின்னு. சரிங்க குருவே, நாங்கள் எல்லாம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு. உடனே 5 பொற்காசு எடுத்து அந்த மூடன் ஒரு சீடர்கிட்ட 2 பேரும் போயிட்டு வாங்க, போய் அந்த குதிரை முட்டையை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாரு. ஆனால் 2 பேரும் காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்தை க்ராஸ் பண்ணி காட்டு மேலெலாம் போயிட்டு அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. போய் அந்த காவக்கார்ட்ட போய், ஐயா இந்தாங்க 5 பொற்காசுகள், எங்களுக்கு ஒரு குதிரை முட்டையை கொடுங்க அப்படின்னு. உடனே அவருக்கு ரொம்ப சிரிப்பு வருது. இருந்தாலும் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்களே, நமக்கு காசு கிடச்சிச்சே அப்படின்னு ஒரு பூசணிக்காயை பறித்து அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப செம ஹாப்பி ஆகிட்டு
பூசணிக்காயை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு வர்றாங்க, ஜாலியாக வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து ஒரு கொப்பு, ஒரு கிளை, ஒரு ஸ்டெம், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மு போயிருக்கு. அது இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பூசணிக்காயை தட்டி விட்டுருது. அந்த பூசணிக்காய் என்ன கீழே விழுந்து டொமார்னு உடையுது. அந்த உடையிற சத்தத்தை கேட்டு அந்த புதருக்குலேருந்து ஒரு முயல் ஓடுது தப்பிச்ச பொழைச்சேன்னு. ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்களே, முட்டாள் மூடன் 2 சீடர் இருக்காங்களே, ஐயையோ குதிரைக்குட்டி ஓடுதே, முட்டை உடஞ்சி அதுக்குள்ளேருந்து குதிரைக்குட்டி ஓடுதேன்ட்டு ஓடுறாங்க, முயலை பிடிக்க போகிறாங்க. போகிறது முயல், ஆனால் குதிரைக்குட்டி தான் நினச்சிட்டு போனால் அது பிடிக்க முடியுமா முயலை? போய் முயல் குட்டி ஓடுது. அது முள், புதரு, கரடு எல்லாத்துலேயும் போனால் இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி, கை காலெல்லாம் ஸ்க்ராச்சஸ் வந்து, ரத்தம் வந்து, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி டயர்டாக போயிடுறாங்க. கடைசியில் அந்த முயலை பிடிக்க முடியல. ஐயையோ குதிரைக்குட்டியை பிடிக்க முடியலையே அப்படின்னு 2 பேரும் சோகமாக குருக்கிட்ட வர்றாங்க. என்ன இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ரத்தமாக இருக்குது, என்ன அப்படின்னா, இல்லை குருவே, நாங்கள் ரொம்ப பத்திரமாக தான் தலையில் வச்சுட்டு தூக்கிட்டு வந்தோம் குதிரை முட்டையை. இந்த மாதிரி கொப்பு, மரக்கொப்பு தட்டி கீழே விழுந்தது. அந்த உடஞ்சதில் குதிரை குட்டி முட்டைக்குள்ளே வந்து குதிரை குட்டி ஓடிடுச்சு. நாங்கள் பிடிக்க போனோம். பிடிக்க போகும்போது அது எல்லா இடமும் கரடு முரடெல்லாம் ஓடிச்சு. எங்களுக்கு உடம்பெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக பிடிக்கவே முடியல, தப்பிச்சேன் பிடிச்சேன்னு போயிடுச்சு அப்படின்னு. உடனே குரு சொல்கிறாரு, ஐயோ நல்ல வேலை, அது குதிரை குட்டியாக இருக்கும்போது இந்த ஓட்டம் ஓடுதே, இது பெருசாச்சுன்னா, பெரிய குதிரையாச்சுன்னா நான் எப்படி மேலே உட்காந்து போகிறது? என்னையும் கீழே தள்ளி விட்டுரும்ல. நல்ல வேலைப்பா, நான் உயிர் தப்பிச்சேன். எல்லாமே நல்லதுக்கு தான். இங்கே யாரும் கவலைப்படாதீங்க, 5 பொற்காசு தானே, போனால் போகுது, என் உயிரை காப்பாற்றுறீங்களே அப்படின்னு இந்த பரமாத்மா குரு ரொம்ப ஹாப்பியானாராம். சரியா? அதாவது குதிரை கழுதையை குதிரைன்னு நினைக்கிறது, பூசணிக்காயை குதிரை முட்டை நினச்சிக்கிறது, அவ்வளோ ஒரு பிரெயினியாக இருந்திருக்காங்க. யார்? பரமாத்மா குருவும் இந்த சீடர்களும். ஆச்சு. உங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறேன். ஓகேவா?